இந்திய தேர்தல் ஆணையத்தால் மக்களவை பொதுத் தேர்தல் 2024 இந்திய தேர்தல் ஆணையத்தால் மக்களவை பொதுத் தேர்தல் 2024 33 தேனி பாராளுமன்ற தொகுதிக்கான குறித்த அட்டவணை 16/13/2024 அன்று வெளியிடப்பட்டது. அதன்படி 23/2024 அன்று வேட்புமனு பெறப்படும். வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 27/3/2024. வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் நாள் 28/3/2024. வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் 30/3/2024. தேர்தல் நாள் 19/4/2024. வாக்கு எண்ணிக்கை அனைவருக்கும் தெரிந்த மாதிரி ஜூன் மாதம் 4ஆம் தேதி. அரசு வளாக கட்டிடங்கள் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள் 24 மணி நேரத்திற்குள்ளாக அழிக்கப்பட வேண்டும். அந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எல்லாமே எடுத்துட்டு இருக்காங்க. அனைத்து இடங்களிலுமே லோக்கல் பாடிஸ் மற்றும் அஃபிஷியல்ஸை யூஸ் பண்ணி அதை கண்காணிச்சுட்டு இருக்கோம். பொது வளாகம், கட்டிடங்கள், பேருந்து நிறுத்தம், ரயில்வே நிலையம், பாலங்கள், மின் கம்பங்கள், உள்ளாட்சிகளுக்கு உட்பட்ட கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள், பதாகைகள் போன்றவை 48 மணி நேரத்திற்குள்ளாக அழிக்கப்படும் அல்லது அகற்றப்படும். தனியார் வளாக கட்டிடங்களில் உள்ள அரசியல் கட்சி விளம்பரங்கள், சுவர் விளம்பரங்கள் போன்றவை 72 மணி நேரங்களுக்குள்ளாக அழிக்கப்படும் அல்லது அகற்றப்படும். எந்த ஒரு அரசியல் கட்சியும் பொது இடங்களில் கூட்டங்கள் நடத்துவது, ஊர்வலம் செல்வது, பதாகைகள் வைப்பது போன்றவற்கு சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் அலுவலரின் முன் அனுமதி பெற வேண்டும். அதற்கான அனைத்து வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தேனி மாவட்டத்தில் மொத்தம் 4 தொகுதிகளும் சேர்த்து, சோழவந்தான், உசிலம்பட்டி ஆகிய 2 தொகுதிகளையும் சேர்த்து 566 வாக்குச்சாவடிகள், ஆக மொத்தம் 6 தொகுதிகளிலும் 1788 வாக்குச்சாவடிகள் உள்ளன. 1788 வாக்குச்சாவடிகள். இவை 888 அமைவிடங்களில் லொகேஷன்ஸ்ல அமைந்திருக்கு. இல்ல, தரம். தேனி மாவட்டத்தில் மொத்த வாக்காளர்கள், அதாவது 22/1 அன்று வெளியிடப்பட்ட வாக்காளர் பட்டியல் படி, நம்ம கடைசியா வெளியிடப்பட்ட பட்டியல் படி 11,12,499. தற்போது 598,908 வாக்காளர்கள் கூடுதலாக இணைந்துள்ளனர். இதன்படி தற்போது நம்மளுடைய தேனி மாவட்டத்திற்கு உட்பட்ட தொகுதிகளில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை 11,18,407. இதில் 195 3ஆம் பாலினத்தரும் அடங்குவார்கள். இதில் சோழவந்தான், உசிலம்பட்டி இது 2 தொகுதிகளுமே சேர்த்து 16,20,419 16,20,419 வாக்காளர்கள் உள்ளனர். நம்ம இந்த தேர்தல் சிறப்பாக நடத்துவதற்காக தேர்தல் பறக்கும் படை FST 9 அணிகள் உருவாக்கப்பட்டுள்ளது. அதே போல நிலை கண்காணிப்பு குழுக்கள் 9 அணிகள், வீடியோ கண்காணிப்பு குழுக்கள் 2 அணிகள், பார்வையாளர் குழு 1 அணி, இவை அனைத்தும் செயல்பாட்டுக்கு வந்துவிட்டது. தேர்தல் தொடர்பான புகார்களை தெரிவிக்க கட்டணமில்லா தொலைபேசி எண் அமைக்கப்பட்டுள்ளது. அது போக இங்கே நம்ம மாவட்ட ஆட்சியரகத்திலையும் நம்ம கண்ட்ரோல் ரூம் அமைச்சிருக்கோம். வாக்காளர் பட்டியல், வாக்குச்சாவடி மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான சேவைகள் குறித்து அறிய இலவச சேவை எண் 1950 வழங்கப்பட்டுள்ளது. மேலும் புகார்களை தெரிவிக்க, பொதுமக்கள் புகார்களை தெரிவிக்க சிவிஜில் என்ற பிரத்யேக செயலியும் தேர்தல் ஆணையத்தால் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் பொதுமக்கள் தங்களுடைய தேர்தல் முறைகேடுகள் குறித்து புகைப்படம் அல்லது வீடியோ புகார்கள் ஏதேனும் இருப்பின் அவர்கள் இது மூலமாக தெரிவிக்கலாம். நமக்கு மைக்ரோ அப்சர்வர்ஸா தேனி பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்டு 240 நபர்கள் நியமனம் செய்யப்பட உள்ளனர். இது போக நம்ம தேனி இந்த என்டையர் எலெக்ஷன் ப்ராசஸ்க்காக 13,500 நபர்கள் மொத்தமாக நமது மாவட்டத்தில் அப்சர்வர்ஸ், ஷேடோ அப்சர்வர்ஸ் எல்லாருமே சேர்த்து 13,500 நபர்கள் தேர்தல் பணியில் முழுமையாக ஈடுபட உள்ளனர். ஸோ இன்னையிலேருந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் இஷ்யூ பண்ணதுலேருந்து 20ஆம் தேதி வேட்புமனு 20ஆம் தேதியிலிருந்து பெறப்படும். 27 கடைசி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாள் 27/3. வேட்புமனு பரிசீலனை செய்யப்படும் நாள் 28/3. வேட்புமனு திரும்ப பெற கடைசி நாள் 30/3. தேர்தல் நாள் 19/4. வாக்கு எண்ணிக்கை நடைபெறும் நாள் 4/6. முக்கியமான பூத் 231.
கலரபிள் பூத்துக்கு வந்து என்ன மாதிரியான precautionary action? சோழவந்தான் சேர்த்தா இல்ல தேனி மாவட்டம் மட்டுமா? தேனி மாவட்டம். தேனி மாவட்டம் மட்டும்தான். இப்ப தமிழக கேரள எல்லையில அமைந்திருக்கிற நம்ம தேனி மாவட்டம், இதுல வந்து இந்த எல்லை பகுதிகளில் இருந்து இரட்டை வாக்குப்பதிவு அதை வந்து தடுக்கிறதுக்கு என்ன நடவடிக்கை எல்லாம் எடுக்கும்? 2 மாவட்டத்து ஆட்சியர்களும் இணைந்து கடந்த முறை ஒரு கூட்டம் நடத்தணும். அதுல என்னென்ன ப்ரிகாஷன்ஸ் எடுக்கணுங்கிறத போயிருக்கோம். ஸோ நமக்கு இருக்கக்கூடிய 4 எல்லையில வந்து 4 செக் போஸ்ட் இருக்கு. அது போக கூடுதலாகவும் அப்சர்வர் டீம்ஸ் போட்டிருக்கோம். அது இந்த செக் போஸ்ட் போக 25 வழிகள், சிறிய வழிகள் இருக்கு. அது வழியாகவும் மக்கள் கடந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதையும் கண்டறியப்பட்டிருக்கு. ஸோ இது வழியாக வனத்துறை, காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை அலுவலர்கள், எலெக்ஷன் ப்ராசஸில் இன்வால்வ் ஆயிருக்கு அத்தனை பேரும் சேர்த்து முழுமையாக இங்கிருந்து அந்த பக்கம் போகக்கூடிய வெஹிக்கிள்ஸ் எல்லாத்தையும் கண்காணிக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அது போக ஏலத்தோட்ட பணிக்காக செல்லக்கூடிய வாகனங்கள் இது அனைத்துமே சோதனை முறையிலையும் நம்ம கம்ப்ளீட்டாக சோதனையிடப்படும். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து 2 மாநிலங்களுடைய ஒத்துழைப்போட நடக்குது. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து கண்ட்ரோல் ரூம் வச்சுருக்கோம். ஸோ ஒவ்வொரு செக் போஸ்ட்லேயும் 360 டிகிரி கேமராஸ் இருக்குது, நம்பர் பிளேட் கேமராஸ் இருக்குது. நம்ம வச்சிருக்க மாதிரி அவங்களும் கேமராஸ் வச்சுருக்காங்க. அது எல்லா கேமராஸுமே இங்கே நம்மளுடைய கண்ட்ரோல் ரூமோட இணைக்கப்பட்டிருக்கு. ஸோ தொடர்ந்து கண்காணிக்கப்படும். அது போக அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸ் எதாவது இருந்ததுன்னா அது இன்டெலிஜென்ஸ் வந்து அதுவும் நம்ம ஷேர் பண்ணுறோம். ஸோ முழுமை எவ்வளவு வாக்காளர்கள் இரட்டை வாக்காளர் இரட்டை வாக்காளர்கள்னு நம்ம வந்து இப்போதைக்கு எடுத்திருக்கிறது வந்து குறிப்பிட்ட நம்பர்ஸ் எதுவும் முன்னாடி எம்எல்ஏ எலெக்ஷன்லயே அங்க ஒரு டைம் நடக்கும். அப்போ வந்து இவ்வளவு வாக்காளர் இரட்டை வாக்கு இங்கே அவங்க ஓட்டு அங்கேயே ஓட்டு சொல்லி அந்த எலெக்ஷன் கம்பேர் பண்ணி அந்த வாக்காளர்கள் வந்து இல்ல அந்த மாதிரி கம்பேரிசன் இல்லை. நம்ம வந்து அக்ராஸ் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கம்பேரிசன் இருக்கு. நம்மளுடைய விதின் த டிஸ்ட்ரிக்ட்ஸ் கூடிய கம்பேரிசன்ஸ் வந்து இருக்கு. ஸோ நம்ம ஆதார் பேஸ்டு இது கம்ப்ளீட்டாக ஸ்க்ரீன் பண்ணும்போது நமக்கு முழுமையான அளவில் வந்து இது கட்டுப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தான். இதையும் தாண்டி யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த விதமாக டூப்ளிகேட் என்ட்ரிஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதையும் இல்லாமல் ஆக்கிறதுக்காக தான் நம்ம 2 சைட்ல இருந்துமே வந்து பிசிக்கலாக மேனுவலாக மானிட்டரிங் பண்ணுறோம். இல்லை நம்ம இப்போ ஆதார் பேஸ்டு தான், கம்ப்ளீட்டாக ஆதார் பேஸ்டு தான் கொண்டு வரோம். ஸோ அதனால அது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 331 231 மாவட்ட தேர்தல் சிறப்பு குழுக்கள் இருக்கு. நம்ம கூடுதலாக வந்து அந்த இதுல வந்து போலீஸ் டிப்ளாய் பண்ணுவோம். தொடர்ந்து அது வாக்குச்சாவடிகள் கண்காணிக்கப்படும். அதே போல ஹில் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையங்களுக்கு வந்து என்ன மாதிரியான தேவைகள் வந்து முன்கூட்டியே போடி பக்கத்துல அகமலை ஊராட்சியில் இருக்குது, வருஷநாடு இந்த மாதிரியான ஊராட்சிகள் வந்து வாகன போக்குவரத்து கிடையாது. வாகன போக்குவரத்து இங்கேருந்து போறவங்க தான், வெளியிலேருந்து போறவங்க தான் இருப்பாங்க. மக்கள் அங்கே இருக்கக்கூடியவங்க தான் ஓட்டு அளிக்க போறாங்க. ஸோ அவங்களுக்கு வாகனம் தனியாக ஏற்பாடு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? பல கிராமங்கள்ல தேர்தல் புறக்கணிப்பு இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. அதை தீர்க்கிறதுக்கான பிரச்சனை நடவடிக்கை எந்த கிராமத்துல சொல்லுங்க? அரசரடியில் இருக்கக்கூடியது வந்து அவங்களுக்கு ஏற்கனவே அங்கே ஒரு பூத் இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸோ அதில் ரிப்பேர் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது நம்ம ஏற்கனவே போலிங் பூத்தாக டிக்ளேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு. புதிய வாக்குச்சாவடி எங்க அமைச்சிருக்கீங்களா? புதிய வாக்குச்சாவடி இல்ல, நம்ம கூடுதலாக இந்த இதுல கூடுதல் வாக்குச்சாவடிகள் இல்லைங்க. அதுல அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாக்குச்சாவடிகள் நீங்க சொன்ன அந்த அரசரடியில வந்து நம்ம சோலார் இது மூலமா அவங்களுக்கு எலக்ட்ரிஃபிகேஷன் கொடுக்குறோம். அருகில் இருக்கக்கூடிய ஃபாரஸ்ட் எங்க போன் நீங்க அசியூம் பண்ணி எல்லாம் கேட்க கூடாது. நீ போன் எடுக்கலன்னா சொல்லுங்க. கடந்த காலங்களில் வந்து செய்தியாளர்களுக்கு இன்னைக்கு வந்து மனு தாக்கல் பண்றாங்கன்னா உடனடியாக தகவல் வந்துடும் கொடுப்பாங்க. இன்னைக்கு வந்து யார்கிட்ட கேட்கறது தெரியாம இருக்கலாம். முறையா வந்து எங்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் இந்த 1.5 வருஷமா வந்து ரைட்டுமே எங்கள்கிட்ட சரியா பேசுறது கிடையாது. இப்ப ஒரு அதிகாரியா தேர்தல் கமிஷனரா இருக்கீங்க, தேர்தல் அலுவலராக இருக்கும்போது எங்களுடைய உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய தகவல்கள் முறையாக தெரிவிக்கப்படும். சார் எதுக்குன்னு சொல்லி அதிகாரிகள் இருக்காங்க, நமக்கு எலெக்ஷன் பிஏ இருக்காங்க, அதுக்குன்னு தாசில்தார் இருக்காங்க. ஒவ்வொரு அசம்பிளி செக்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக அதிகாரிகள் நியமிச்சிருக்கோம். அதுக்கு அந்தந்த முறை உரிய வழிமுறைகள்ல நீங்க அணுகலாம். சார் எலெக்ஷன் நம்ம நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம், ஆப் கொடுத்துருக்கோம். ஸோ அதுல நீங்க வந்து தகவல் தெரிவிக்கலாம். அவர் வர சொல்லுங்க, வர சொல்லுங்க, முரளியும் வர சொல்லுங்க. நீங்க பிஆர்ஓ இருக்காங்கல்ல, உங்களுக்கு டீம் போட்டிருக்கோம்ல மீடியா கோஆர்டினேஷனுக்கு, அவங்க மூலமா சொல்லலாம்.
நம்ம அது ஃபுல்லாக பேசிக் தகவல் கிடைக்க மாட்டேங்குது. இல்லை, நாங்கள் அந்த டீட்டெயில்ஸ் உங்களுக்கு இப்போ கொடுத்துருவோம். யார் யார் ஃபோன் நம்பர்ஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்துறோம். இப்போ டீமே போட்டுருவோம். சரி மேடம். அப்சர்வர் எப்போ மேடம் வருவாங்க யாருங்க? எலெக்ஷனுக்கு? அது தகவல் வரும். இருமாநில எல்லைகள்ல இந்த தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்கள், மதுபானம் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் தடுப்பு நடவடிக்கைக்கு நம்ம எல்லைகள்ல என்ன அதுக்காக தான் இந்த மாதிரி செக் போஸ்ட்ல சிறப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இரட்டை வாக்காளர்களோட சேர்த்து அதுவுமே சோதனை. எல்லாமே எனிதிங் இந்த இது சம்பந்தமா மதுபானம், போதைப் பொருட்கள் இல்ல வேற எனி டைப் ஆஃப் பொருட்கள் வந்து இங்க இருந்து பரிசு பொருட்கள் இங்க இருந்து அங்க போறதோ இல்ல அங்க இருந்து இங்க வரதோ அதை கண்காணிப்பதற்கும் தடுப்பதற்கும் உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும். ஓகே, தேங்க்யூ. மேடம், இப்ப மலைக்கிராம மக்களுக்கு புதுசா வாக்குச்சாவடி அமைச்சிருக்கீங்க. உருவாக்குடி இந்த பகுதியெல்லாம் வந்து இறங்கிதான் வந்து வாக்கு போடுற சூழல் தான் இருக்கு. அவங்களுக்கு என்ன ஏற்பாடு பண்ணி முதுவாக்குடியில் எத்தனை பேர் இருக்காங்க? என்ன ஏற்பாடு பண்ணீங்க? ஏன்னா அவங்க கீழே வந்துதான் வந்து வாக்கு ஏற்கனவே கடந்த முறை தேர்தலை வாக்களித்து அதே முறையில தான் அவங்க தேர்தல் புறக்கணிப்பு பண்றதா அதே மாதிரி அதே அவங்களுக்கு அதே கடந்த முறை அவங்க தேர்தல் புறக்கணிப்பு கடந்த முறை புறக்கணிப்பு செய்தது வேற காரணத்துக்காக, வாக்குச்சாவடி இல்லை அப்படிங்கிற காரணத்துக்காக அல்ல. முதுவாக்குடி தனியா போலிங் ஸ்டேஷன் போட்டிருக்கு. மனு தாக்கல் இப்போ இங்க ஆர்ஓ கிட்ட பண்ணலாம். தேர்தல் வழக்கு பதிவு இல்ல. எந்த வழக்கு